ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானப்பா. இன்றைக்கி வந்து மலேசியாவில் வந்து பப்ளிக் ஹாலிடே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்யலான்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் சரி, இன்றைக்கி லீவ்னால நம்ம இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அது என்ன ரெசிபினா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த மரவள்ளி கிழங்குல தான் செய்வாங்க. அது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிக்கன் வந்து கிரேவி ஒரு 1 pot கறி ஆல்ரெடி நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன தேவையான பொருட்கள்னு நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக செய்ய ஆரம்பிச்சலாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் வந்து இருக்குது, இதை நான் அப்படியே வந்து 1 potல நம்மளோட குக்கரில் சிக்கனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த பார்ட் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கீழே போட்டுருவேன். சிக்கனில் இருக்கிறது நான் அது சாப்பிட்டது கிடையாது. பட் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். சில டிஷ்ஷுக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் ஒரு அல்டிமேட் ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். யூஸ்வலாக 1 pot கறிக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும், பேஸ்ட்டாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூஸ்வலாக வந்து இட்லிக்கு குழம்பு பண்ணும்போது முருங்கைக்காய் போடுவோம். ஸோ அதனால் முருங்கைக்காய், தக்காளி. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இதை போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள். இது வந்து ஒரு டீஸ்பூன், இது வந்து ஒரு 3 டீஸ்பூன். ஓகேவா? இப்போ வந்து தேங்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, அது மட்டும் போட்டு சோம்பு மட்டும் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தேங்காவோடு சேர்த்து இதுலேயும் கொட்டிடுவோம். ஓகேவா? தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சிடலாம். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, இல்லைனா தண்ணி ரொம்ப வெளியே வரும், நம்ம சிக்கனும் தண்ணி விடும். ஸோ இதை வந்து நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நல்ல மிக்ஸு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான 1 pot சிக்கன் கிரேவிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. வெந்ததுக்கப்புறம் நம்ம சும்மா எண்ணெயில் வெங்காயம், அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளித்து இதில் மேலே ஊற்றணும். அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு ரெசிபி வந்து நம்ம வதக்கிறது இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு 1 pot கறி இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஃபூஃபு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வேகட்டும். ஓகேவா? விசில் வச்சிடலாம். ஸோ வந்து நம்மளோட சிக்கன் கிரேவி, அதாவது 1 pot சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியண்ட் என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இதுதான் வந்து நம்மளோட மரவள்ளி கிழங்கு. ஸோ இது நான் வேறு விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ஏன்னா மண் இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு எதுக்குடா இத்தனை கத்தி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். எந்த கத்தி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை நான் டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. இல்லைன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கத்தி எடுத்து. மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டா காரி திப்புவாங்களே. ஐ திங்க் ஐ நீட் மை ஹஸ்பண்ட்ஸ் ஹெல்ப். சரி, இது வந்து கொஞ்சம் ஒரு தண்ணி லெவல் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான். இதில் சில பேர் வந்து ஒரிஜினலான ஆஃப்ரிக்கன்ஸோட ரெசிபி நான் பார்த்ததில்ல. அவங்க இதில் வந்து வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கிறாங்க. ஏன்னா அந்த ரொம்ப வந்து எலாஸ்டிக்காக ஜவ்வு மாதிரி வராமல் கொஞ்சம் நம்ம ஊர் களி டைப்பில் இருக்கிறதுக்காக அவங்க வாழைப்பழத்தை போட்டு அரைக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து ஒரிஜினல் மெத்தட்லேயே செய்வோம்.
அந்த எலாஸ்டிக்காக இருக்கிறது தான் எனக்கு பக்கம் நல்லா இருந்தது. ஓகேங்க, இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு அரை டம்ளர் தான், ஒரு அரை டம்ளர். அதை அரைக்கிறதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிடணும். ஏதாவது ஒரு பீஸ் கிடக்கான்னு பார்க்குறேன், இல்லை, எல்லாமே இல்லை. இப்போ இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். எனக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா நான் ரொம்ப பெரிய பாத்திரமாக எடுத்திருக்கேன். குட்டி பாத்திரமே போதும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, உப்பு போட்டாச்சு. மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. இப்போ வேறு வேலையே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம இப்படியே கை விடாமல் கட்டி ஃபார்ம் ஆகாமல் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். மைக்ரோவேவ் அவன்லேயுமே இது பண்ணலாம். ஸோ ஆனால் ஸ்டவ்வில் பண்ணுறது அதை விட கொஞ்சம் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கட்டிப்படாமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும் தான், நம்மளால் கிண்ட முடியலன்னா நம்ம பார்ட்னரை கிண்ட சொல்லிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா மக்களே, அழகா. ஸோ நான் இது வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து தாளிப்பு நான் டக்குன்னு கொடுத்துட்டு நான் அடுத்து ஃபிஷ்ஷு செய்யணும். மதியானத்துக்கு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் பொரியெல்லாம் செய்யணும். ஓகேங்க, எண்ணெய் ஊற்றுறேன். சோம்பு, ஓகேவா. அடுத்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. ஸோ இப்போ தாளிப்பை கொட்டிடலாம். லோரியாவுக்கு வந்து நான் ஜெல்லின்னு சொல்லி வச்சுருக்கேன், அதனால் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறா ஃபூக்கு. ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஓகேங்க, ஆல் டன். நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? ஸோ இதோடு சேர்த்து நம்ம சிக்கன் பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் சிக்கன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பலை, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். க்ளோரியா, பசிக்குதுல்ல, உட்காரு. நீ கேட்டல ஜெல்லி, இங்கே பாரு இது எப்படி இருக்குது பார்த்தியா? மம்மிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் வீடியோவில். சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது இப்போ சாப்பிட? இது வந்து சாப்பிட ஒரு ஆப்ரிக்காவில் ஒரு ஜெல்லி இருக்கும்ல, அந்த மாதிரி. அவன் ஆஃப்ரிக்கன் பூன்னு சொன்னால ஆஃப்ரிக்கா ஜெல்லின்றா. பட் இது வந்து இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குல்ல பாப்பா. இதில் இன்னொன்று என்னென்னா டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ஹெல்த்தி. மரவள்ளிக்கிழங்கு வந்து எவ்வளோ ஃபேமஸ்ஸு, எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஹெல்த்துன்னு தெரியும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ஹிட்டு தான். நான் கூட அது நம்பவே இல்லை இது இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து உள்ளே டிகின் பண்ணி சாப்பிட போகிறேன். இன்னொரு ரெசிபியில் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். டாடா பாய்.